ஐயோ இங்க என்ன இதா இருக்குமோ கொஞ்சம் லைட்டா மேல தூக்க முடியாதுன்னா போஸ்ட் தெரியல ஓகேண்ணா சேர் தான் இல்லை இரண்டாவது அமர்வு தொடங்க இருக்கின்றது. அதில் முதல் முறையாக நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பின் கீழ் சகோதரர் எம்.ஏ. அப்துல் ரஹ்மான் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மயிலாடுதுறை மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் எலந்தக்குடி மக்களுக்காக தௌஹீத் ஜமாத் ஆகிய நாங்கள் இத்துணை ஆண்டு காலம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாய் விளக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொல்வது என்ன என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தில் ஏகத்துவ கொள்கையை ஓங்கி ஒழிக்கிற இறை திருப்தியை நாடி செயல்படுகிற ஜமாத்தாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்குகிறது. இஸ்லாமிய இளைஞர்கள் கணிசமான தொகையில் இந்த கொள்கையின் பால் ஏகத்துவத்தின் பால் வெகுவாக ஈர்க்கப்படுகிறார்கள். சீரியல்களிலும் சினிமாக்களிலும் சீரழிந்து சின்னாபின்னமாகி கொண்டிருந்த ஆண்கள் பெண்கள் என்று அனைவரும் தௌஹீது கொள்கையை நோக்கி நாளுக்கு நாள் அலை கடல் என திரண்டு வருகிற நிலையை மக்கள் பார்க்கிறார்கள். சமுதாயத்தில் கொடுமைகள் நிகழ்கிற பொழுது சீர்திருத்தத்தை உண்டாக்குகிற வகையில்
விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் ஏராளமான ஆணித்தரமான இறைவனின் வார்த்தைகளை மக்களிடத்தில் பிரகடனம் செய்து கொண்டிருக்கிற இந்த ஜமாத், இன்னும் கூடுதலாய் சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு மேடையிலே நின்று பேசுபவர்கள் பிரம்மாண்டமான தலைப்பாகைகளை கொண்டவர்களாகவோ அல்லது மிகப்பெரிய ஜுப்பாக்களை அணிந்தவர்களாகவோ பல ஆண்டுகள் அரபி மதரசாக்களில் பாடத்தை படித்து ஆசிரியர்களாக இருந்தவர்களாகவோ இங்கு நின்று பேசுபவர்கள் இல்லை. ஆனாலும் பேசக்கூடிய பேச்சில் ஏகத்துவத்தையும் தௌஹீதையும் ஓங்கி முழங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலாய் சொல்வதாக இருந்தால், ஒரு ஜமாத்தினுடைய நிகழ்ச்சி நடக்கிறது. ஊர் தலைவர்கள், ஊரினுடைய முத்தவல்லிகள், நாட்டாமைகள் என்று அனைவரையும் வரவழைத்து மேடை முழுக்க நிரம்ப செய்து அவர்களின் புகழை பாடிவிட்டு அவர்களின் முன்னிலையில் பேசப்படுகிற ஒரு கூட்டங்களாக இந்த கூட்டம் இல்லை. அல்லது இங்கே கூடியிருக்கிற மக்களாகிய நீங்கள் இழந்த குடியில் இருக்கிற அல்லது அதற்கு அருகாமையில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களிலும் அறிவிப்பு செய்யப்பட்டு பிப்ரவரி 11ஆம் தேதி இளந்தக்குடியிலே ஒரு மார்க்க வழக்க நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது, அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்களா என்று கேட்டால் அதுவும் இல்லை. இப்படி ஒரு வித்தியாசமான நடைமுறையோடு கொள்கைக்காக தௌஹீதை சொல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே நாமெல்லாம் பெரும் திரளாய் ஒன்று கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலாய் சொல்வதாக இருந்தால், இங்கே பேசுபவர்களின் முகம் உலக அளவில் பிரபல்யமா, முன்ன பின்ன இவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறோமா என்று கூட தெரியாமல் பலர் இங்கே வந்திருக்கலாம். இவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், எதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டுமே கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த பேச்சு, இந்த உரை இந்த ஊரில் இருக்கிற பகுதியில் இருக்கிற யாருடைய காதுகளில் எல்லாம் விழுகிறதோ அவர்களுக்கும் அன்பாய் நாம் கேட்டுக்கொள்கிற செய்தி என்னவென்றால், நாம் என்ன சொல்லுகிறோம், எதை சொல்லுகிறோம் என்பதை ஆழமாய் கூர்ந்து கவனித்தால் நாங்கள் இத்துணை ஆண்டு காலம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பது தெளிவாய் புலப்படும். இப்பொழுது தமிழக அளவிலே இந்த ஜமாத்து குறித்து பல்வேறு விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதிலும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், அப்பாவி மக்களிடத்தில், ஒன்றுமறியா மக்களிடத்தில் எது உண்மை எது பொய் என்று விளங்க முடியாத மக்களிடத்திலே இந்த ஜமாத்து குறித்து பல அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள் செய்யப்படுவதை நீங்கள் காது கொடுத்து கேட்டிருப்பீர்கள். இவர்கள் பிரிவினைகளை உண்டாக்குவார்கள், பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் பிரிப்பார்கள், தாய் வேறு மகன் வேறு என்று சொல்லி பிரித்தாழுகிற சூழ்ச்சியில் ஈடுபடுகிற ஜமாத்து தான் இவர்கள் என்று இந்த ஜமாத்து குறித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கலாம்.
செய்யப்படும் இளைஞர்களை எல்லாம் மூளை செலவை செய்து அவர்களை மனம் மாற்றுகிற மடை மாற்றுகிற ஒரு வேலைகளில் இவர்கள் ஈடுபடுவார்கள். யாரெல்லாம் இளைஞர்களாய் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை எல்லாம் இவர்கள் வழியெடுப்பார்கள் என்கிற பொய் பிரச்சாரத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். வேறு எப்படி பிரச்சாரம் செய்யப்படும்? ஊரிலே ஒரு பள்ளிவாசல் இருந்தால் அந்த பள்ளிவாசலை கூறு போடுகிற, அந்த பள்ளிவாசலில் பிரச்சனையை ஏற்படுத்துகிற கூட்டம்தான் இவர்கள் என்று இந்த ஜமாத்தினரை பார்த்து பிரச்சாரம் செய்யப்படும். வேறு எப்படி பிரச்சாரம் செய்யப்படும்? ஆர்ப்பாட்டம், போராட்டம், பொதுக்கூட்டம் என்று கூறிக்கொண்டு வீடுகளிலே அடைந்து கிடக்க வேண்டிய பெண்களை எல்லாம், சகோதரிகளை எல்லாம் வீதிக்கு வரவழைத்து அமர வைத்து அழகு பார்க்கிற ஒரு கூட்டம் என்று நம்மீது பொய் பிரச்சாரம் செய்யப்படும். வேறு எப்படி பொய் பிரச்சாரம் செய்வார்கள்? இவர்களுக்கு அவுளியாக்கள் என்றால் பிடிக்காது, இறை நேசர்களை வெறுப்பார்கள், அவுளியாக்களை தூற்றுவார்கள், கழிவை ஊற்றுவார்கள் என்று தௌஹீது ஜமாத்தின் மீது பிரச்சாரம் செய்யப்படும். வேறு எப்படி? இவர்களுக்கு நபியை புகழ்ந்தால் பிடிக்காது, நபி புகழ் பாட மாட்டார்கள். யார் நபி புகழை பாடுகிறாரோ, நபி மீது ஸலவாத் கூறுகிறாரோ அவர்களை எல்லாம் இவர்கள் விமர்சிப்பார்கள் என்கிற பலதரப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் இந்த ஜமாத்தின் மீது தாறுமாறாய் வீசி எறியப்படும். ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எனது அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இளந்தக்குடி ஜமாத் முஸ்லிம்களே, தௌஹீது ஜமாத் ஆகிய நாங்கள் என்ன சொல்லுகிறோம், என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தௌஹீது ஜமாத் ஆகிய நாங்கள் தான் சொல்ல வேண்டுமே தவிர எங்கள் குறித்து பலதரப்பட்ட அவதூறு பிரச்சாரங்கள் ஆங்காங்கே பரப்பப்படும், விஷம கருத்துக்கள் தூவப்படும். அவைகளை எல்லாம் தயவு கூர்ந்து நீங்கள் காதுகளிலே போட்டுக் கொள்ளாதீர்கள். இறைவன் திருக்குரானிலே சொல்லுகிறான், நற்செய்தி பெறுபவர்கள் யார்? அல்லாஹ் பேசுகிறான், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல் ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. அவர்களுக்கு ஒரு கூற்று கூறப்பட்டால், ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அவைகளில் அழகானதை செவிமடுத்து பின்பற்றுவார்கள். உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ். இப்படிப்பட்ட அழகானதை செவியுற்று நல்லதை பின்பற்றுகிற இத்தகைய மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை அதிகப்படுத்துவான். வஉலாயிக ஹும் உலுல் அல்பாப். இத்தகைய கூட்டம் தான் சிந்தனை மிகுந்த கூட்டம் என்று அல்லாஹ் ஒரு கூட்டத்தார் குறித்து புகழாரம் சூட்டுகிறான். நாங்கள் என்ன கருத்தை சொல்லுகிறோம்? காது கொடுத்து கேளுங்கள். நாங்கள் அழகானதை சொல்லுகிறோமா, அசுத்தமானதை சொல்லுகிறோமா? நாங்கள் குர்ஆனின் வார்த்தைகளை சொல்லுகிறோமா, அல்லது கட்டுக்கதை கப்சாக்களை சொல்லுகிறோமா? நாங்கள் தூதரின் கூற்றுக்களை மொழிகிறோமா, அல்லது புலவர்களின், கவிதை எழுதுபவர்களின், வரலாற்று கவிஞர்களின் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறோமா? எது அழகானது? காது கொடுத்து கேளுங்கள். இதில் எது சரியானது அதை நீங்கள் பின்பற்றினால்
ஜமாத்தார்களே, முஸ்லிம்களே, உங்களுக்கு அல்லாஹ் நிச்சயம் நேர்வழியை அதிகப்படுத்துவான். நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? நாங்கள் எதை சொல்லுகிறோம்? இத்துணை ஆண்டு காலம் நாங்கள் சொல்லி வருகிற கருத்துக்கள் என்ன என்பதை சொல்வதற்கு உரிமை படைத்தவர்கள் நாங்கள் தான். அதை நாங்கள் உங்களிடத்தில் தெளிவாய் எடுத்துச் சொல்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு எடுத்துச் சொல்லுகிற பொழுது யார் அல்லாஹ்வின் பாதைக்கு வழிகாட்டுகிறார்கள் உங்கள் கருத்திலே இருக்கும். யார் ஷைத்தானிய பாதைக்கு, அல்லாஹ்வின் பாதை அல்லாத பாதைக்கு, வழிகேட்டு பாதைக்கு அழைத்துச் செல்கிறார்கள், உங்களிடத்திலே இரண்டு பாதைகள் உங்கள் கருத்திலே ஒப்படைக்கப்படும். யார் வழிகாட்டுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். யார் வழிகேட்டு பாதைக்கு வழிகாட்டுகிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்வீர்கள். ஆரம்பமாய் பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வருகிற மிக முக்கியமான கொள்கை முழக்கம் என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம், இந்த கலிமாவை தாரக மந்திரத்தை மொழிந்து விட்டுத்தானே நான் முஸ்லிமா இருக்கிறேன், இதைத்தானே நாமும் பின்பற்றுகிறோம் என்கிற சந்தேகம் எழலாம். நாங்கள் சொல்லுகிற ஆணித்தரமான கருத்துக்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், லா இலாஹா இல்லா ஹுவ யுஹ்யீ வ யுமீத், என்றென்றும் உயிரோடு இருக்கிற மரணிக்காத அவன் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்புக்கும் அவன்தான் உங்களின் இறைவன், வரப்பு அபாய்க்குமுல் அவ்வலீன், உங்கள் முன்னோர்களின் இறைவனும் அவன்தான். ஒரு ரப்பு யார் தெரியுமா? அல்லாஹ். உன் தலைமுறை தலைமுறையாய் முன்னோர்கள் என்று நீ சொல்லுகிறாயே, அவர்களின் இறைவன் யார் தெரியுமா? அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிற வாசகத்தை கவனியுங்கள். என்றென்றும் உயிரோடு இருக்கிற மரணித்து விடாத அந்த அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. உனக்கு என்ன தேவை இருந்தாலும், உனக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும், உனக்கான கோரிக்கை என்னவாக இருந்தாலும், உனக்கான வாழ்க்கையில் சந்திக்கிற சங்கடங்கள் சோதனைகள் எதுவா இருந்தாலும், உன்னுடைய இறைவனாயிருக்கிற, உன்னுடைய முன்னோர்களின் இறைவனாயிருக்கிற அந்த அல்லாஹ் ஒருவனிடத்தில் தான் நீ முறையிட வேண்டும் என்று அல்லாஹ் ஏகத்துவ கொள்கையின் சாராம்சத்தை, ஆணித்தரமான கொள்கையை அல்லாஹ் விளக்குகிறான். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவாய் சொல்கிறான், ஃபஇலம், மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? மனிதர்கள் ஒருபோதும் இறைவனின் ஆற்றலுக்கோ சக்திக்கோ உரிமை பெற்றவர்களாக ஆக மாட்டார்கள். மனிதன் என்றைக்கும் மனிதன் தான். அல்லாஹ் என்பவன் பலவீனத்திற்கு அப்பாற்பட்டவன். நீ நன்றாய் ஆழமாய் உன் சிந்தனையிலே ஏற்றி வைத்துக் கொள், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, இல்லவே இல்லை. அல்லாஹ் இந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாய் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் என்ன நடக்கிறது? ஒரு மனிதன்
குணநலனோ மிகச்சிறந்த குணநலனாய் இருக்கும். ஒரு கட்டத்திலே அவர் மரணத்தை தழுவிவிட்டால் அவரை அவுலியா என்கிற பெயரால், இறை நேசர் என்கிற பட்டத்தை சூட்டி அவருடைய தர்காவிலே, அந்த அடக்கத்தலத்திலே வழிபாடுகளை செய்கிற அவல நிலைகள் இன்றைக்கும் எழுகிறது. நன்றாய் புரிய வேண்டும் மக்களே. இந்த கருத்தை நாம் சொல்லுகிற பொழுது பாருங்கள், இவர்கள் அவுலியாக்களை திட்டுபவர்கள் என்று நம்மை திசை திருப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உண்மையில் இஸ்லாத்தை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி இஸ்லாத்தின் கொள்கைகளை குழி தோண்டி புதைப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே ஒரு மனிதர் வாழ்கிறார், அவர் மரணிக்கிறார். அவர் இறைவனின் நேசன் என்கிற தகுதியை எட்ட வேண்டுமானால், அந்த பட்டத்தை பெற வேண்டுமானால், இந்த பட்டத்தை அவருக்கு யார் வழங்க வேண்டும்? படைத்த இறைவன் வணங்க வேண்டும். அவுலியா உல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வின் நேசர் என்று பொருள். என் நண்பனை நான் தேர்வு செய்யலாம், என் மனைவியை நான் தேர்வு செய்யலாம், இது போன்ற தேர்வு செய்கிற நபர்களை நான் தேர்வு செய்யலாம். இறைவனின் நேசனை உலகத்திலே வாழ்கிற மனிதர்கள் தேர்வு செய்ய முடியுமா? அதற்கான அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறானா? அல்லாஹ் யாரை அவுலியா என்று பட்டம் சூட்டினானோ, இறை நேசர் என்று சொன்னானோ, அவர்களை தாண்டி வேறு எந்த மனிதரையும் அவுலியா என்று சொன்னால் அல்லாஹ்வின் கோப பார்வைக்கு ஆளாக நேரிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அவுலியா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அவுலியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அவுலியா, மூசா, ஈசா, யூனுஸ், யூசுப், இஸ்ஹாக், யாக்கூப், நூஹ், லூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் அவுலியாக்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அவுலியா. குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிற 25 நபிமார்களை தைரியமாய் துணிச்சலாய் நெஞ்சை பிளந்து விட்டு நீ சொல்லலாம், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் அவுலியா என்று. இவர்களை தாண்டி அல்லாஹ் சொல்லாத எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒருவர் குறித்து இவர் அல்லாஹ்வின் அவுலியா என்று சொல்ல முடியுமா? நாகூரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கௌசுல் அலம் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அல்லாஹ்வின் அவுலியா என்கிறார்கள். ஜமாத் மக்களே, ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறோம். எந்த ஊரில் எந்த அவுலியா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று மக்களால் மொழியப்படுகிறதா? அவரை அவுலியா என்று சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? நீங்கள் ஓதி படித்த ஆலிமிடத்திலே கேளுங்கள், மௌலவிமார்களிடத்திலே கேளுங்கள். ஆலிமிஷா அதிரத்து நாகூர்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அவர் அடக்கம் பண்ணாங்களா பண்ணலையா அது பிரச்சனை. அதுக்கு பிறகு அந்த விவாதத்தை ஒரு பட்டிமன்றத்தை வைத்து நடத்தி முடிவு செய்து கொள்ளலாம். அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அவுலியா என்பதற்கு என்ன ஆதாரம்? இதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் இருக்கிறதா? அல்லாஹ்வின்
அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா? இல்லை. நீங்கள் பார்க்கலாம், முஸ்லிம் சமூகத்திலே முஸ்லிம் மக்கள் அறியாமல் எப்படியெல்லாம் வழிகெடுக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். 7 வருடம் 10 வருடம் ஓதி மதரசாக்களிலே கல்வி பயின்ற மௌலவிக்கள், அஜரத்துக்கள் இஸ்லாத்தை சரியாக சொல்லாததன் விளைவு தர்காக்களிலே இஸ்லாமிய சமுதாய மக்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். குழந்தை பாக்கியத்தை கேட்கிறார்கள். நோய் போக்கப்பட வேண்டுமா, அவுலியாவிடத்தில் போய் நிற்கிறார்கள். குடும்பத்தில் ஏதேனும் கஷ்டம் தாறுமாறாய் தலைவிரித்தாடுகிறதா, அவுலியாவிடத்தில் போய் கேட்கிறார்கள். முஸ்லிம் மக்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் வாழ்ந்த, அவர்களோடு வாழ்ந்த, மக்காவில் வாழ்ந்த மக்களை அல்லாஹ் அவர்களுக்கு சூட்டுகிற பெயர் என்ன தெரியுமா? மக்கா காஃபிர். மக்கா காஃபிர் என்கிற பெயர் ஏன் வந்தது? அவருடைய குணம் என்ன? அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள். மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு காஃபிர் என்கிற பெயரை நாம் சூட்டினோம். அவர் என்ன செய்தான்? அந்த கூட்டம் வலையின் சால்தகும் மன்னஸ்ஸல மினஸ் ஸமாஇ மா, அந்த மக்கா காஃபிர்களிடத்திலே வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குவது யார்? ஃபஅஹ்யா பிஹில் அர்த மின் பஅதி மௌத்திஹா, செத்து போன வறண்டு கிடக்கிற நிலத்திற்கு அதை அனுப்புவது யார்? அதை வளப்படுத்துவது யார் என்று நீங்கள் கேட்டால் அந்த மக்கா காஃபிர்கள் சொல்லுவார்களாம், லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று கூறுவான். எப்படிப்பட்ட பதில் என்று பாருங்கள். இந்த வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கிறது யாரு? அல்லாஹ். அப்புறம் எதுக்கு அவனுக்கு மக்கா காஃபிர்னு பெயர் வந்தது? பதில் சொல்லுகிறேன், கால் கொடுத்து கேளுங்கள். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், வலையின் சால்தகும் மன் خلق السماوات والارض, வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று மக்கா காஃபிர்களிடம் நீங்கள் கேளுங்கள். அதோடு நிறுத்தி விடாதே, கூடுதலாய் கேள். வசஹர ஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் தன் கைவசம் வைத்திருப்பவன் யார் என்று கேட்டுப்பார். லயகூலுன்னல்லாஹ், அந்த மக்கா காஃபிர்கள் ஒருமித்த குரலோடு சொல்லுவார்கள், அல்லாஹ் என்பான். வானத்தை படைச்சது யாரா? அல்லாஹ். பூமியை படைச்சது யாரு? அல்லாஹ். சூரியன் சந்திரன் இவைகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது யார்? அல்லாஹ் என்பான். ஆனாலும் அல்லாஹ் அவனுக்கு சூட்டிய பெயரோ மக்கா காஃபிர். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், வலையின் சஅல்தஹும் மன் خلقهم லயகூலுன்னல்லாஹ், வானத்தை விடு பூமியை விடு, உங்களை எல்லாம் படைச்சது யாருப்பா அப்படின்னு கேட்டா அவர்கள் அல்லாஹ், சாதாரண அல்லாஹ் இல்ல, லயகூலுன்ன خلقهن அஸீஸுல் அலீம், மிகைத்தவனாகிய அனைத்தையும் அறிந்தவனாகிய அந்த அல்லாஹ் என்பானாம். ஆனால் அல்லாஹ் அவனுக்கு சூட்டிய பெயரோ காஃபிர். சற்று யோசித்து பாருங்கள். எதை கேட்டாலும் அல்லாஹ் என்கிறான், பிறகு ஏன் அவனுக்கு காஃபிர் என்ற பட்டத்தை, அந்த அவ பெயரை அல்லாஹ் சூட்டுவதற்கு காரணம் என்ன? ஜமாத்தார்களே, இந்த
முஸ்லிம் மக்களே, நாங்கள் 30 ஆண்டு காலமாக இதைத்தான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பதில் சொல்கிறான். ஏன் அவனுக்கு காஃபிர் என்ற பெயர் வந்துச்சு தெரியுமா? அவன் சொன்னான், وَيَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ مَا لَا يَضُرُّهُمْ وَلَا يَنفَعُهُمْ. எந்த நன்மையும் செய்யாதே, எந்த தீமையும் செய்யாதே, அல்லாஹ் அல்லாதவங்களே போய் வணங்குறியடா, உதவி தேடுறியடான்னு அவங்கிட்ட கேட்டா அவன் சொல்லுவானாம், وَيَقُولُونَ هَؤُلَاءِ شُفَعَاؤُنَا عِندَ اللَّهِ. அட முஹம்மதே, இவங்க கிட்ட போய் நாங்கள் ஏன் கையேந்துகிறோம் தெரியுமா? இவரிடத்திலே போய் ஏன் நிற்கிறோம் தெரியுமா? நாளை மறுமையிலே இவர்கள் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள். அதற்கு தான் போய் நிற்கிறோம். மக்கா காஃபிர் சொன்ன பதில், இந்த எதை படிச்சது கேட்டால் அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னியடா, பிறகு எதற்காக நீ இறந்தவர்கள், மரணித்தவர்கள், செத்தவர்கள் லாத்து, உஸ்ஸா, மனாத்து போய் நிற்கிறாய்? அப்ப அவர் சொன்ன பதில், நாங்க இவங்க ஒண்ணு அல்லாஹ்னு சொல்லிட்டு போலையே, நாளைக்கு மறுமையில விளவெடுத்து நிற்கிற பொழுது, விழித்துக் கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள். அவ்வளவுதான். அல்லாஹ் பதில் சொல்கிறான், அட பாவிகளா, வானத்தை படைச்சது அல்லாஹ்னு சொல்லிட்டு, பூமியை படைச்சது அல்லாஹ்னு சொல்லிட்டு, ஒன்ன படைச்சது அல்லாஹ்னு சொல்லிட்டு சிபாரிசு செய்வான், அதனால் போய் நிற்கிறேன் என்று அபாண்ட பழியை சுமத்துகிறாயே. அல்லாஹ் கேட்கிறான், அத்துனப்பிஊன அல்லாஹ் பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்த். வானத்தில் இருப்பதை, பூமியில் இருப்பதை அல்லாஹ் உனக்கு கற்றுக் கொடுத்தானா? என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? இந்த நிலை முஸ்லிம் சமூகத்திலே இருக்கிறதா இல்லையா? இதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் அவுலியாக்கள் என்கிற பெயரில் மரணித்தவர்கள் நல்லவராகவே இருக்கலாம், அவருடைய அடக்கத்தலத்திற்கு செல்லக்கூடாது, அதை விழா கொண்டாடும் இடமாக எடுக்கக்கூடாது, அவர்கள் எங்களுக்காக சிபாரிசு தானே செய்வார்கள் என்று போய் நிற்கக்கூடாது. அப்படி நின்றால் உனக்கு பெயர் என்ன? மக்கா காஃபிர் என்று அல்லாஹ் ஏன் பெயர் சூட்டினான்? விபரீதம் புரியுதா? சர்வ சாதாரணமாய் தர்காக்களிலே போய் நிற்கிற அவலத்தை பார்க்கிறோம். இவர்களை அல்லாஹ் என்று சொல்லவில்லை, இவர்கள் எங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள் என்கிறோம் என்கிறார்கள். ஜமாத் முஸ்லிம்களே, அப்படி செல்லாதீர்கள். இதைத்தான் நாங்கள் 30 ஆண்டுகளாய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதற்காகத்தான் ஊரை விட்டு அடித்து விரட்டப்படுகிறோம். சூரா யூனுஸிலே 18வது வசனத்திலே இந்த வசனம் இருக்கிறதா இல்லையா? குர்ஆனை திறந்து பாருங்கள். சிபாரிசு பண்ணுவாங்கன்னு நீ போய் நிக்கலாமா? ஓதி படித்த ஆளுங்களுக்கு இந்த வசனம் தெரியாதா? இதை சொல்வதற்காக பிரச்சனை. அவர்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் அங்கு போய் நீங்கள் நிற்கக்கூடாது என்று சொல்வதற்காக தகராறு. நம்மை ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்துகிறேன், பிரிவினையை ஏற்படுத்துகிறேன், ஒரு தனி படைப்புகள் போன்று நாம் பார்க்கப்படுகிறோம். இல்லை முஸ்லிம்களே, அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லாஹ்வை விடுத்துவிட்டு வேறு யாரிடத்திலே போய் நீங்கள் நின்றாலும் உங்களுக்கு மோட்சம் கிடைக்காது. இது அல்லாஹ்வின் ஓபன் ஸ்டேட்மெண்ட்.
நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கேட்கிறான், ஃபஉலாயிக மா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹ்வுக்கு இருக்கிற கண்ணியம் தெரியுமா? அல்லாஹ் எப்படிப்பட்ட மகத்தானவன் தெரியுமா? மக்களே, உங்களிடத்திலே சொல்லுகிறோம், குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் சொல்லுகிறோம். ஆனால் சில முஸ்லிம்களுக்கு கப்சாக்கள், கட்டுக்கதைகள் அவுலியாக்களின் பெயரால் போதிக்கப்படுகிறது. அந்த அறியாத முஸ்லிம்களை அழைப்பதற்காகத்தான் இவ்வளவு பேர் கூடி உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். அதிலே சில விஷயங்களை பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா, நீ அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்திலே கண்ணியப்படுத்தல. அவுலியாக்கள் என்கிற பெயரால், அல்லாஹ்வின் நேசர்கள் என்கிற பெயரால் பெயர்களை வைக்கிறார்கள். ஏராளமான பெயர்கள் இருக்கிறது. அதிலே சில நபர்களின் வரலாறுகளை பாருங்கள். காபாவிற்கு பறக்கும் அவுலியா. நான் சொல்வது கட்டுக்கதையோ கப்சாக்களோ அல்ல. பல முஸ்லிம்கள் ஓதி படித்த ஆலிம்களால், ஹஜ்ரத்மார்களால் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அவுலியா காபாவுக்கு பரப்பாரா? நன்றாக கவனியுங்கள். காயல்பட்டினம் பகுதியில் ஒரு வலியுல்லா ஒருவர் இருந்தார், அவுலியா. இவர் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் ஃபஜ்ர், லொஹர், அஸர், மக்ரிப், இஷா இதுக்கெல்லாம் காபாவுக்கு போயிட்டு தான் தொழுதுட்டு வருவார். எப்படி போவார்? ஒரு மரப்பெட்டியில் ஏறி அமர்ந்து அவர் உட்காருவாராம். அது அப்படியே பறந்து போகுமா. நேர காபால போய் இறங்கிய மாத்திரத்தில் தொழுது விட்டு வந்து விடுவார். எவ்வளவு பெரிய இழிவு என்று பாருங்கள். அல்லாஹ்வின் ஆற்றலை இந்த அவுலியாவிற்கு கொடுத்ததனுடைய விளைவை பாருங்கள். இவைகள் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அதே போன்று பாருங்கள், குடலை கழுவுகிற அவுலியா, அவுலியாக்கள் பேரால. ஒரு முறை வாசிக்கிறேன், கேளுங்கள். சதக்கத்துல்லா அப்பா அப்படின்ற ஒரு அவுலியா ஒரு நீரோடையில் குளித்துக் கொண்டிருந்தாரா. உடனே என்ன செஞ்சாரா, வயிற்றில் இருக்கிற குடலை உருவி அதை கழுவிக்கிட்டு இருந்தாரா. கழுவி ஒரு இடத்துல காய போட்டாரா. எழுதி வைத்திருக்கிறார்கள். டக்குன்னு அசந்து உடல் அழுப்பின் காரணமாக குடலை உருவுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும்ல, கொஞ்சம் அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு. அதனால அயர்ந்து தூங்கி விட்டாரா. ஒரு ஓரத்தில மரத்தில குடல் தொங்கிக் கொண்டிருந்ததாம். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து காவல்துறைக்கு புகார் கொடுத்து பிரேத பரிசோதனைக்கு வந்தார்களாம். வந்து குடலை தொட்டு பார்த்தா, அப்ப பீரப்பா அவுலியா சொன்னாப்லையா, ஏண்டா கொஞ்ச நேரம் அசந்து தூங்க விட மாட்டீங்களா பாவிகளா அப்படின்னு பொஜக்குன்னு மறைஞ்சிருச்சான் குடல். இதை பள்ளிவாசல்களில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. நானாக சொல்லவில்லை, அவுலியாக்களின் கராமத்துக்கள் என்று சொல்லி புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற 10 கராமத்து என்கிற கப்சாக்களை எடுத்து வைத்திருக்கிறோம். இதுவெல்லாம் நடக்குமா? அட இழந்த குடி மக்களே, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வை, அல்லாஹ்வின் மார்க்கத்தை இழிவுபடுத்துகிற இது போன்ற கப்சாக்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் உண்டா? இதைத்தான் இத்தனை ஆண்டு காலமா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன சொல்லுகிறோம்
புரிகிறதா? விளங்குகிறதா? சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது. அதே போன்று பாருங்கள், வருடந்தோறும் அடுத்து நம் மீது வைக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் அவதூறு பிரச்சாரம் என்னவென்றால், இவர்கள் நபியை புகழ மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். நம் மீது தௌஹீது ஜமாத்தினர் மீது வைக்கிற ஒரு அபாண்ட பழி என்னவென்றால், இவர்களுக்கு நபியை புகழ்ந்தா பிடிக்காது. அப்படியா? ஒன்றை தெளிவாய் சொல்லுகிறோம். நீங்கள் வருடத்திலே 365 நாளிலே ரபியுல் அவ்வல் மாதம் ஒரு 10 நாள் 12 நாள் நபியை புகழ்கிறோம் என்கிற பெயரால் அவர்களுக்கு இகழை சம்பாதித்து கொடுக்கிறீர்கள். இறைவனின் மீது ஆணையிட்டு எங்கள் சத்தைக்குட்பட்டு 365 நாட்களும் நபி வழியை பேணுகிற, நபி வழிகாட்டி தந்த சுண்ணாவை உயிர் மூச்சாய் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஏகத்துவ படை நாங்கள். பள்ளிவாசல்ல ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் மௌலூது என்கிற பெயரால் 12 நாட்கள் 11 நாட்கள், சில பள்ளிகளிலே 1 மாத காலம் மௌலூது ஓதப்படும். இளந்தக்குடி மக்களே, ஒரே ஒரு கேள்வியை நீங்கள் ஜமாத்திடத்திலே அஜரத்திடத்திலே கேளுங்கள். மௌலூதை உருவாக்கியது யார்? மௌலூது புத்தகத்திலே இருக்கிற வாசகங்கள், அதிலே புகழ் மாலைகள் என்று சொல்லப்படுகிற வரிகள், இதை எழுதியது யார்? அஜரத்து இந்த மௌலூது புத்தகத்தில், சுபான மௌலூது புத்தகத்தில் இருக்கிற வரிகளை அல்லாஹ் கொடுத்தானா? கேளுங்கள், பதில் வருமா? மக்களே, அடுத்து கேளுங்கள். அஜரத்தவர்களே, மௌலூதிலே இருக்கிற, சுப்ஹான மௌலூதில் ஓதப்படுகிற படிக்கப்படுகிற வாசகத்தை அல்லாஹ்வின் தூதர் எழுதி கொடுத்தார்களா? கேளுங்கள். இஸ்லாம் என்று சொன்னால், மார்க்கம் என்று சொன்னால் அது அல்லாஹ் சொல்லி தந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். மக்களே, தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். வருடந்தோறும் நபிக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம் என்கிற பெயரால் மிலாது விழா, மிலாடி நபி என்று ஒரு கொண்டாட்டம் நடக்கிறது. அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் சொல்கிறோம். ஸலவாத் ஓதக்கூடாது என்கிறோமா? அட, ஏன் எங்கள் மீது அபராதத்தை சொல்கிறீர்கள்? ஸலவாத்தை ஓதக்கூடாது என்று நாங்கள் சொல்லதாக ஒரு இடத்திலாவது ஆதாரம் காட்ட முடியுமா? மௌலூது என்கிற பெயரால் பள்ளிவாசலில் ஓதப்படுகிற வாசகத்தை பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி துனூப், அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலில் குரூப். இது மௌலூதில் இருக்கிற வாசகம். நல்ல கவனிக்கணும். பாவங்களை அழிக்கிற மாணவியே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். கவலைகளை அகற்றுகிற மாணவியே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். முஸ்லிம் மக்களே, தயவு செய்து உங்கள் உள்ளத்திலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நபியால் பாவத்தை மன்னிக்க முடியுமா? நபியால் கவலைகளை போக்க முடியுமா?
وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்குரியது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்காத என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்த ஒரு இடத்தில் நபியை பாவங்களை மன்னிக்கிற நபியே என்று அழைக்காதீர்கள் என்று சொல்லுகிறோம். இது தவறா? நபியிடத்திலே மன்னிப்பு கேட்க அல்லாஹ் சொன்னானா? ஒரே ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? அடுத்து பாருங்கள், தவறுகளை மன்னிப்பது மாணவியே தாங்கள் என்றோ அழிவை ஏற்படுத்துகிற பாவங்களை மன்னிப்பது மாணவியே தாங்கள் என்றோ அழிவை ஏற்படுத்துகிற பாவங்களை நபி மன்னிப்பாரா? அந்த ஆற்றலை அல்லாஹ் நபிக்கு கொடுத்திருக்கிறானா? என்னில் நிகழும் பெரும் பிழைகள் யாவையும் மன்னித்தருள்வீர் மாணவியே. இதைத்தான் சொல்லுகிறோம். மக்களே, சிந்தித்து பாருங்கள். அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தான் மன்னிப்பான். அல்லாஹ்வின் தெளிவான பிரகடனம். நபியால பாவத்தை மன்னிக்க முடியுமா? பாவத்தை நபியால மன்னிக்க முடியாது. இதை செய்யாதீர்கள் மக்களே. இதன் காரணமாய் அல்லாஹ்வின் இடத்தில் நபியை கொண்டு வந்து நிறுத்தி விடுவீர்கள் என்று பிரச்சார முழக்கங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன சொல்லுகிறோம் புரிகிறதா? திருக்குர்ஆனில் இறைவன் சொல்கிறான், وَمَن يُشْرِكْ بِاللَّهِ யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறாரோ فَقَدْ حَرَّمَ اللَّهُ عَلَيْهِ الْجَنَّةَ அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். ஹராம் என்ற வார்த்தைக்கு முஸ்லிம்களுக்கு டெஃபினிஷன் தேவையா? தஃப்சீர் கொடுத்து விளக்க வேண்டிய தேவை இருக்கிறதா? ஹராம் பச்சை பிள்ளை இடத்தில் கேட்டாலும் தெரியும். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்விற்கு நிகராக நீ யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி உனக்கு சுவர்க்கம் ஹராம். وَمَن يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ ضَلَّ ضَلَالًا بَعِيدًا யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறாரோ அவரை தூரமான வழிகேட்டிலே வீழ்த்தி விடுவோம். மக்களே, நீங்கள் தூரமான வழிகேட்டிலே அறியாமலோ தெரியாமலோ வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தானே இழந்த குடியில போராடி கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு புரியவில்லையா? எதற்காக விரட்டப்பட வேண்டும்? அவதூறு பிரச்சாரங்களை செய்ய வேண்டும்? வரதட்சணை குறித்து முன்னால் பேசப்பட்டது. ஒரு ஜமாத்தின் தார்மீக பொறுப்பு என்ன? நபி வழி அடிப்படையில் ஒரு பள்ளிவாசல் இயங்க வேண்டும். குர்ஆன் அடிப்படையில் ஒரு பள்ளிவாசல் இயங்க வேண்டும். அதை அந்த பள்ளியில இருக்கிற அஜரத்தை உறுதி செய்ய வேண்டும். ஆம், சரியாக இயங்குகிறது. மிகச்சரியாய் குர்ஆன் வசனத்தின்படி ஹதீஸின்படி நம்மூர் பள்ளிவாசல்கள் சரியாய் இயங்குகிறது என்று மார்க்கம் கற்றுக்கொண்ட ஆளுங்கள் உறுதி செய்ய வேண்டுமா இல்லையா? உங்கள் கண்களுக்கு முன்னால் மக்கள் அறியாமல் எவ்வளவு மூட நம்பிக்கைகளை செய்கிறார்கள். இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கலாமா? இதை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறோம். வரதட்சணை என்கிற பெண் கொடுமைக்கு இஸ்லாத்திலே கடுகளவு இடமில்லை. ஆனால் வரதட்சணை வாங்கப்படுகிற, வரதட்சணை கொடுக்கப்படுகிற திருமணத்திலே பித்அத் துஆவாகிய அல்லாஹும்ம அல்லிஸ் பைன
சபையிலே ஓதிக்கொண்டிருக்கிறார். திருமண பத்திரிகையை பார்க்கிறோம். பிற மத மக்கள் எப்படி நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பத்திரிகையிலே போடுவார்களா, அதே போன்று அரபியிலே 10:30 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள்ளான முபாரக்கான வேளையில், உங்களுக்கு முபாரக்கான வேலை முசீபத்தான வேலை என்று கற்றுக் கொடுத்தது யார்? தீன்குல செல்வன், இன்னாருடைய பேரன் பேத்தி கொல்லு பேரன் எள்ளு பேரன் மல்லு பேரன் எல்லாத்தையும் அள்ளி போட்டு தீன்குல செல்வன் என்றும் தீன்குல செல்வி என்றும் ஏன் 2 பேரும் அவரு பதில் போர்ல வாழ வச்சு சண்டை போட்டாரா? 5 நேர தொழுகைக்கு அவரை பார்த்திருக்க இயலாது. அதே போன்று பார்க்கலாம், திருமண சபைகளின் பொழுது கருகமணி கட்டுகிற கலாச்சாரம் இஸ்லாமிய மக்களிடத்தில் இருக்கிறது. ரோட்ல நடந்து போறோம், கால் தடுக்கி செருப்பு பிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், என்ன சொல்லுவோம்? பிஞ்சு போச்சு அறுந்து போச்சுன்னு சொல்லுவோம். கழுத்துல போட்டிருக்கிற கையில போட்டிருக்கிற கருகமணி கயிறு ஏதாவது பட்டு இழுத்து பிஞ்சிருச்சுன்னா பிஞ்சு போச்சு அறுந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது, வாயில அடின்றுவாங்க. கருகமணி பெருகி விட்டதுன்னு சொல்லணுமா? இந்த பிஞ்சு போனது எப்படி பெருகிடுச்சுன்னு சொல்ல முடியும்? உலகத்திலே இந்த வழக்கு இல்லையே. ஆரத்தி எடுக்கிற கலாச்சாரம், அதுல ரெட் கலர் ஏறுறதுக்கு மசாலாக்கள், சக்தி மசாலாக்களை போட்டு ஆரத்தி எடுக்க வேண்டியது, ரோட்ல ஊத்த வேண்டியது. நல்ல நேரம் கெட்ட நேரம் சகுனம் பார்க்கிறது. ஜமாத்தார்கள் ஆலிம்கள் மக்கள் இது போன்ற காரியங்களை செய்கிற பொழுது, மக்களே இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை ஆணித்தரமாய் முழங்கியிருக்க வேண்டுமா இல்லையா? இந்த பிரச்சாரங்களை நாங்கள் செய்தால் தடுக்கப்படுகிறோம். இளைஞர்கள் காதல் கர்மாந்தர காம வலையிலே சிக்கி தவித்தவர்களை, சினிமாக்களில் மூழ்கி கிடந்தவர்களை வரதட்சணைக்கு எதிராக சாவுமணி அடிக்கிற ஒரு இளைஞர் பட்டாளங்களாய் செதுக்கிக் கொண்டிருக்கிறோம். இது நாங்கள் செய்த தாவாவின் வெளிப்பாடு. இத்துணை ஆண்டு காலம் பெண்கள் என்றால் வீதிக்கு வரக்கூடாது, வெளிச்சத்தை பார்க்க கூடாது என்று மார்க்க விஷயங்களுக்கு கூட பெண்களை வரவிடாமல் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் உடைத்து எறிந்துவிட்டு, பெண்ணே, சகோதரியே, தாயே, ஏகத்துவத்தை முழங்க வேண்டிய பொறுப்பு, நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய அந்த பொறுப்பு உனக்கும் இருக்கிறது. அம்மா, வெளியேறி வா, அல்லாஹ்விற்காக வா என்று அழைத்து ஏகத்துவத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களை மூட நம்பிக்கையில் இருந்து, சினிமா சீரியல்களில் இருந்து வென்றெடுத்திருக்கிறோம். இதை நாங்கள் சொல்லி வருகிறோம். இவ்வளவு நாங்கள் சொல்றதுல ஏதாவது தவறு இருக்கிறதா? நாங்கள் குழப்பம் ஏற்படுத்துகிறோம், எங்கள் மீது சாபம் உண்டாகும் என்று அவதூறு பிரச்சாரத்தை செய்கிறார்களே. மக்களே, நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஓதி படித்தவர்கள், ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் தங்கள் பொறுப்புகளை சரியாக செய்யவில்லை என்றால் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அது தனி. பொதுமக்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறோம், மனிதா, உனக்கு சிந்திக்கிற அறிவை கொடுத்தேனா இல்லையா?
உன் ஊர் இழந்த குடியிலே வரதட்சணைக்கு எதிராக நீ என்னடா செய்தாய்? அல்லாஹ் கேட்பான். அவுலியா, தர்கா, தாயத்து, தகடு என்று மார்க்கத்தை இல்லாத விஷயங்களை செய்கிற பொழுது நீ என்ன செய்தாய்? அல்லாஹ் கேட்பான். பயப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். வீட்டிலே வாடகைக்கு தரமாட்டார்கள், விரட்டி விடுவார்கள். அல்லாஹ்விற்காக ஹிஜ்ரத் செய்து மயிலாடுதுறைக்கு போய் கொள்ளலாம். ஜனாசாவை அடக்கம் செய்ய விடமாட்டார்களோ? நல்லது கெட்டது என்றால் நமக்கு ஏதும் பாதிப்பை ஏற்படுத்துவார்களோ என்றெல்லாம் பயந்து உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கிற ஏகத்துவத்தை உள்ளத்திலேயே வைத்து நாம் புதைத்து விடக் கூடாது. இறுதியாய் ஒரே ஒரு வசனம் திருக்குர்ஆனில், ஃபிரௌனை விட கொடூரமான ஆட்சியாளன் உலகத்தில் யாரும் இல்லை. ஃபிரௌனை விட மிகப்பெரிய அக்கிரமக்காரன் யாரும் இல்லை. அந்த ஃபிரௌன் ஒரு சமயம் தன் குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து மூசா என்கிற இறை தூதரை கொல்வதற்கு திட்டம் தீட்டுகிறான். அப்பொழுது ஃபிரௌனின் குடும்பத்தாரிடமிருந்து ஒரு மனிதர் அந்த நெருப்பு பிழம்பு கிளம்பி வெளியேறுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், وقال رجل مؤمن من آل فرعون يكتم إيمانه. ஈமானை தன்னுடைய உள்ளத்திலே மறைத்து வைத்திருந்த ஃபிரௌனின் குடும்பத்தாரிடமிருந்து ஃபிரௌன் நினைச்சு கூட பார்க்கல. அவனுக்கு அப்படியே அதிர்ச்சியா இருக்கிறது. அப்படி புறப்பட்டு கிளம்புகிறார். அத்தக்துலூன ரஜுலா அய்யகுல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ்தான் எங்கள் இறைவன் என்று சொன்னதற்காகவா மூசாவை கொல்ல போகிறாய்? அது அக்கிரமக்காரனே, எப்படி இருக்கும்னு பாருங்க. ஃபிரௌனை விட கொடூரக்காரன் கிடையாது. அந்த ஃபிரௌனை அவனுடைய குடும்பத்தாரிடமிருந்து ஒருவர் ஊரே குழுமி நிற்கிறது. சிங்கிள் மனிதராய் பொங்கி எழுந்து நீ செய்வது தவறு என்று கேட்டார். அதே போன்று உங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஊரே சேர்ந்து மெஜாரிட்டியாக ஜமாத்தார்கள் அஜரத்துமார்கள் சேர்ந்து மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்கிற பொழுது இழந்த குடியிலே ஏகத்துவத்தை அறிந்து வைத்திருக்கிற ஒருவராக இருந்தாலும் பொங்கி எழ வேண்டும். அந்த போர்க்குணம் வெளிப்பட வேண்டும். என்னடா செஞ்சா தௌஹீத் ஜமாத்துக்காரன்? அடுத்தவன் சொத்தை அபகரிச்சானா? கெட்ட வார்த்தை பேசினானா? இளைஞர்களை வழிகெடுத்து போதை பொருட்களை உட்கொள்ள செய்தானா? மார்க்கத்தை போதிக்கிறான், குர்ஆனை சொல்லுகிறான், ஹதீஸை சொல்லுகிறான். பிறகு எதற்கு அவர்களை தடுக்கிறீர்கள் என்று ஒரு ஊரே சேர்ந்து நின்றாலும், உறுதியாக ஈமான் கொண்டிருக்கிற ஒருவராக இருந்தாலும் அந்த கொள்கையை உடைத்து அசத்தியத்தை நொறுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் கட்டளையா இருக்கிறது. நடுநிலை மக்களே, இழந்த குடி முஸ்லிம் மக்களே, ஜமாத்தார்களே, தயவு கூர்ந்து நாங்கள் சொல்லுகிற கருத்துக்களை காது கொடுத்து கேளுங்கள். விருப்பு வெறுப்புகளை எல்லாம் கலைந்து விடுங்கள். இங்கே பாருங்கள், கூடியிருக்கிற கூட்டத்தை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உயிர் மூச்சிருக்கிற காலம் வரைக்கும் ஏகத்துவ கொள்கையை இழந்த குடியிலே நாங்கள் வாங்கி முளைக்கிக் கொண்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ் உயிர் போகிற வரை இழந்த குடி ஏகத்துவ கொள்கையால் நிரப்பி வழியும். இன்ஷா அல்லாஹ் இந்த இழந்த குடியை ஏகத்துவ ஜோதியாய் மாற்ற
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.